அங்கதான் நிக்கிறான் சந்திரன். தேர்தல் நேரத்துல கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கறதால கரன்சி மூவ்மெண்ட் எல்லாம் இப்பவே தொடங்கிருச்சாம். ஒவ்வொரு தொகுதியிலையும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல குறிப்பிட்ட சில நபர்கள் கிட்ட பொக்கிஷ பெட்டிகள் கொடுக்கப்படுதாம். அங்கே இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளும் தயாராம். எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல சிக்கினா கூட மத்த இடங்கள்ல இருந்து சம்பந்தப்பட்ட ஏரியாவுக்கு மேட்டர் வரதுக்கான ஏற்பாடுகளும் ரெடியாம். ஏற்கனவே பொங்கல் பரிசுங்கிற பேர்ல முதல் கட்ட விநியோகம் முடிஞ்சிட்ட நிலையில அடுத்த கட்ட விநியோகம் தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடக்குமாம். முன்னாலேயே கொடுத்தா மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கறதால தேர்தலுக்கு 1-2 நாள் முன்னாலதான் கடைசி கட்ட விநியோகம் இருக்குமாம். திட்டமெல்லாம் சரியாத்தான் இருக்கு, ஆனா கரெக்டா நடக்குமாங்கிறதுலதான் பெருந்தலைகளுக்கு பெருத்த சந்தேகமாம். தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாததால வந்து சேர்ந்த லட்சுமிய ஏன் வெளியே விடணும்னு யோசிக்கிற சிலர் பொட்டிய அமுக்கிட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வியும் இதுக்கு பின்னாடி தொக்கி நிக்குதா. அங்கதான் நிக்கிறான் சந்திரன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்களாம் விஷயம் தெரிஞ்சவங்க. அப்படியா? சரி.